ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு சாஃப்ட் டாய் தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி சாஃப்ட் டாய் பண்ணியிருப்பேன், அதை போய் நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ நான் அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு நார்மலாக பேப்பர் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து நார்மலாக ஃபிஷ் வந்து ஹாஃபாக வரைஞ்சிட்டு இதோடைய சென்டர் நான் வந்துட்டு 3.5 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல் ஃபிஷ் வந்து 13 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷ் பெருசாக செய்ய போகிறீங்க இல்லை சின்னதாக செய்ய போகிறீங்கன்னா, இப்போ நான் இந்த பேப்பர் கட்டிங் காட்டுறேன். அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுடைய மெஷர்மெண்ட் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இப்போது நான் இதை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கல, இதை அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்தோடனே ஃபிஷ் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் நான் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஃபேஸ் இருக்குது, அதை நான் மறுபடியும் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஃபோல்ட் பண்ண இடத்துல நம்ம இதை வந்து மறுபடியும் ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது இப்போ பார்க்க ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். மறுபடியும் நான் இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் நான் அதை ட்ரா பண்ண போகிறேன். எக்ஸஸாக இருக்க ஃபுல் பார்ட்டையும் நான் வந்து வரைஞ்சிட்டு இப்போ இதை நான் டர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் அதை வந்து எக்ஸ்ட்ராஸாக நான் வந்து பெயிண்டிங் கொடுத்து மேலே கொஞ்சம் பெருசாக நான் வந்து ஷேப் வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வரும்போது அதே 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ நம்ம மர்ஜ் பண்ணும்போது கரெக்ட் சைஸ் இருந்தால் தான் அது மர்ஜ் பண்ண முடியும். ஸோ எக்ஸஸாக நம்ம வரைஞ்சிட்டு இதையும் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஃபுல் பார்ட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பார்ட்டெல்லாம் ஓவர் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து கிளாத்தில் தான் நம்ம வந்து கட் பண்ணி போகிறோம். ஸோ இந்த பீஸ் வந்து ஃபிஷ் மாதிரி இருக்கிறது ஒரு பீஸ் நான் வேறு கலரில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் மறுபடியும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபிஷ்ஷோட அந்த ஃபேஸ் 1 இன்ச் நான் கம்மி பண்ணி வரைஞ்சி இது நம்ம வந்து 3 பார்ட்ஸ் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷோட சைடில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது 3 பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். டோட்டலாக இந்த ட்ரையாங்கிள் வந்து 4 பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து சின்ன பீஸ் அண்ட் இது வந்து பீஸ், இது வந்து பாடி அண்ட் இது வந்து மேலே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த கிளாத்தில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதே மாதிரி ஆரஞ்சு தான் ஃபுல் அதே ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து அடியில் பாகம் வரும். அண்ட் இந்த பெண்டிங் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாலே அது வந்து 2 பீசஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ட்ரையாங்கிள் 3 பீசஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி மர்ஜ் பண்ணுறது அப்படின்னுட்டு நம்ம வந்து இந்த பேப்பர் கட்டிங்கில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபிஷ் வந்து இது வந்து அடிப்பாகும் ஒயிட் கலர் பேப்பர். ஸோ இது வந்து மேலே அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பெண்டிங் மாதிரி இருக்க அந்த பேப்பர் கட்டிங் வந்துட்டு ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிவிட்டு, ஸோ நான் காட்டியிருக்க அளவுக்கு மட்டும் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதையும் நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, பாதி ட்ரையாங்கிள் அதோடு சேர்த்து இதை வந்து மர்ஜ் பண்ணிடணும். இப்படி இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை நம்ம தேவையில்லை. ஸோ அதை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறத வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இது அப்படியே வந்து மேல் பாகம். ஓகேவா? ஸோ அந்த கீழே இருக்க அந்த ஒயிட் பேப்பர் வந்து அது ஃபுல்லாக கீழ் பாகம். இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து மர்ஜ் பண்ண போகிறோம். இப்படி மர்ஜ் பண்ணிட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து சைடில் 3 மேலே 1 கீழே 2 வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். நம்ம போன சாஃப்ட் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுட்டு உள்ளே பஞ்சு வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ வந்து கிளாத்தில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரியே ட்ரையாங்கிள் ஃபுல்லாக இது வந்து அடிப்பாகும், அது வந்து மேல் பாகம் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டு உள்ளே விட்டு நான் திருப்பிக்கிறேன் இந்த ஃபிஷ்ஷை.
திருப்பிட்டு உள்ளே அதே மாதிரி பஞ்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம மேலேயும் ஸோ சைடில் 2 நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை நான் வந்து பஞ்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே அதுக்கு கண் வச்சுட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.